ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 10ஆம் பாசுரத்தில் உண்டுமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவற்றால் தனதே உலகென நின்றான் தன்னை வண்தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே என்று பாடுகிறார். எம்பெருமான் பிரளய ஆபத்து வந்த காலத்திலே இந்த லோகங்களையெல்லாம் பாதுகாப்பாக தன் திருவயிற்றின் உள்ளே வைத்து காத்தான். அதில் உள்ள வஸ்துக்கள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கப்படாத விதத்திலே பிரளயம் கழிந்த பின்னர் அதனை வெளியே உமிழ்ந்தான். மற்றொரு சமயம் மகாபலியால் அபகரிக்கப்பட்ட பூமியை வாமனாவதாரம் எடுத்து வந்து மீட்டு திருவிக்கிரமனாக அளந்து தன் திருவடிகளின் கீழே வைத்துக் கொண்டான். மறுபடியும் அவாந்தர பிரளயத்திலே நீரில் மூழ்கிய பூமியை மகாவராகமாய் எடுத்து வந்தான். ஸ்ரீ ராமாவதாரத்திலே இலங்கைக்கு செல்லும் முன்பாக ஒரு கடல் இன்னொரு கடலோடு சீறி கிடந்தா போலே கடற்கரையிலே கிடந்தான். ராவண வதத்தின் பிறகு தேவர்களுக்கு காட்சி கொடுத்து நின்றான். மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வந்து பட்டாபிஷேக திருக்கோலத்துடன் எழுந்தருளியிருந்தான். 11,000 ஆண்டு பூமியை ரட்சித்து அந்த பூமி பிராட்டியானவள் விரும்பி அணைக்கும்படி செங்கோல் ஆட்சி செய்தபடி அவளோட சேர்ந்திருந்தான். இப்படி துன்பம் நேரும் போதெல்லாம் தீயவரை அழித்து பூமியை ரட்சிப்பதும் அனாதி காலமாக இங்கேயே இருந்து பல உபகாரங்களை செய்வதும் என இவன் பண்ணும் செயல்களை நேரடியாக கண்ட பின்பும் இந்த நிலம் இவனுடையது, அதாவது இவனுக்கு சேஷம் என்று வேறு ஒரு பிரமாணத்தை கூறிதான் புரிய வைக்க வேணுமா என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயமாக மேன்மையானதும் அனைவரும் கற்கலாம்படி உள்ள அழகிய தமிழ் பிரபந்தத்தை இயற்றும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அது மட்டுமில்லாமல் அவனுடைய அடியவர்கள் இதனை கற்க கற்க ஆனந்தமானது மழையாக மேன்மேலும் பொழிகின்ற மேகமாகவும் இதுவே உள்ளது என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.